குட் மார்னிங். ஐம் டாக்டர் கனிமொழி ஃப்ரம் ஸ்ரீ சூர்யா ஹெர்பல். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த சம்மரில் எப்படி வந்து நம்ம ஹேரை வந்து பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது, மழையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயில் இருக்கும்போது நம்ம தலை வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அதனால அடிக்கடி நம்ம ஹெட் பாத் எடுக்கிறோம். ஹெட் பாத் எடுக்கும்போது இந்த ரெயின்ஃபாலும் சைமல்டேனியஸாக இருக்கிறதுனால நமக்கு கோல்டும் வந்து டக்குன்னு பிடிச்சிருது. இதை சமாளிக்க நீங்கள் எப்படி ஹெட் பாத் எடுத்துக்கணுன்ற ப்ரொசீஜர் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஸ்கேல்ப் ஆனது ரொம்ப ட்ரை ஆக விடக்கூடாது. ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஹெட் பாத் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். தட்டும் நீங்கள் ரொம்ப அதிக இந்த எஸ்பிஎஃப் கெமிக்கல்லாம் இருக்க ஷாம்பு போட்டு நீங்கள் எடுக்கும்போது ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை ஆக விட்டீங்கன்னா சம்மரில் அது என்ன ஆகும்னா இன்னும் ரொம்ப ட்ரை ஆகி நிறைய இச்சி ஸ்கேல்பாக மாறும். அது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபாக மாறி அது உங்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஹெட் பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடியாச்சும் நீங்கள் லைட்டாக ஆயில் வச்சுட்டு அப்படி ஹெட் பாத் எடுங்க. கூட வந்து நீங்கள் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி இச்சி ஸ்கேல்ப் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் கர்ட் வித் பெப்பரை போட்டு நீங்கள் தலையில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட் பாத் பண்ண போகலாம். முக்கியமான விஷயம், ஹெட் பாத் பண்ணிவிட்டு ட்ரையர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக வந்து வெயிலில் காய வைங்க, அப்படி இல்லைன்னா ஃபேனில் காய வைங்க. நீங்கள் ட்ரையர் போடும்போது உங்களோட ரூட், அதாவது உங்களோட ஹேர் ஃபாலிக்கல் வந்து வீக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாட் ஒன்லி நீங்கள் எக்ஸ்டர்னலாக இதெல்லாம் பண்ணால் மட்டும் பத்தாது, இன்டர்னலி இந்த கரி லீவ்ஸ் பவுடர் எடுத்துக்கிறது, அயன் ரிச் கால்சியம் ரிச் ஃபுட்டு எடுத்துக்கிறது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக தான் இருக்கும் டியூ டு இந்த மென்ஸ்ட்ரல் டைமில். இப்படிலாம் இருக்கும்போது அவங்க இந்த அயன் ரிச், அதாவது இந்த முருங்கைக்கீரை சூப்பு, இந்த மாதிரி நிறையா பொமோகிரானட் இல்லை பீட்ரூட் இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு பிளட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஹேர் ஃபால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணாமல் அவங்க ஓவர் கம் பண்ணி வரலாம்.